unser tamilischer Kulturverein ist der Präsident auf die Bühne ein kurzes Wort mitteilen. அடுத்ததாக நம் வீண தமிழ் சங்க தலைவர் திரு ஸ்ரீதர் பாஷ்யம் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். 2015 புது ஆண்டை பொறுத்திருக்கு நல்லபடியாக இருக்குது எல்லாருக்கும். அதே மாதிரி பொங்கலும் நல்லபடியாக கொண்டாடி இருக்கோம். வெளியே பொங்கல் வச்சோம். இந்த பொங்கல் எல்லாருக்கும் சிறப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். இங்கே வீணா தமிழ் சங்கம் சார்பாக அவங்க அனைவருக்கும் இந்த புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம ஏப்ரலில் தான் மறுபடியும் புது வருஷம் கொண்டாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இறந்து போன பொன்ராஜோட நினைவு நாள் 27ஆம் தேதி வருது. அதுக்கு நம்ம எல்லாம் மீட் பண்ணாமோ இல்லையோ தெரியாது. அதனால் அவருக்காக ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நம்ம அவர் அண்ணா சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு இருக்கோம். எல்லாம் நினைக்கிறேன். ப்ளீஸ். தேங்க்யூ. ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் பொங்கலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. இன்னும் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க இல்லை? அதனால் பொங்கலை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு என் உடனே முடிச்சுட்டு நம்ம முதன்மை விருந்தினராக வந்திருக்கிற ஸ்ரீலங்கா அம்பாசிடர் திரு ஏலசாசிஸோட பேசுறதுக்கு கழிச்சிட்டு 2 வார்த்தை அவர் பேசிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாம். நம்ம தமிழர்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு பண்டிகைனா பொங்கல் தான். ஏன்னா நம்ம தமிழர்கள் எல்லாத்துக்குமே நன்றி கடன் படுறோம். ஹியூமன் பீயிங்க்கு மாத்திரம் கிடையாது, மனிதர்களுக்கு மாத்திரம் கிடையாது. நமக்கு உதவி செய்கிற ஆடு மாடு கோழிகளுக்கு கூட நம்ம நன்றி செலுத்துகிற ஒரு திருவிழாவாக தான் இந்த பொங்கலை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடுகளுக்கும் மட்டுமல்லாத நம்ம பண்ணுற ஆயுதங்களுக்கும் ஆயுத பூஜைன்னு சொல்லி ஒரு ஆயுதத்துக்கு அதுக்கும் ஒரு நன்றி செலுத்திட்டு இருக்கோம். அதாவது நம்ம தமிழ் பண்பாடு எப்படி ரொம்ப ரொம்ப மேன்மையானதுன்றது இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தெரியும். ஆடு மாடுகளுக்கு அன்பு செலுத்தி நன்றி செலுத்துறவே அதை மனுஷங்கிட்டையும் நம்ம இந்த பொங்கலத்திலிருந்து உறுதி எடுத்துக்கலாம், காட்டணும். உங்கள் எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நன்றி. Sehr Damen und Herren, this Pongal festivität ist bei uns ein Erntedankfest für die Bauern. Die Bauern arbeiten das ganze Jahr und im Jänner ist die Monatwechslung auf Teil. In diesem Monat kommen die neue Ernte, Reisfelder und so. Und dadurch machen sie die neue Reiskochens. Und für die Rinder, Ochsen und die Kühe, die ganzes Jahr helfen uns für die Bauern und die danken zu denen Rinder und die Kühe bedanken das. Das ist die eigentlich Erntedankfest und Bedankenfest für die Hilfe für die Bauern. Und diesem Tag die Bauern alle erstes wegen Sonne bedanken, dann die Rinder und dann am 3. Tag machen sie ein Spiel mit den Rinder und Ochsen. Und so geht das weiter mit der 4-5 Tage feiern wir. Ich hoffe, Sie werden schon verstanden sein. Gut. அடுத்தபடியாக யார் பேச விரும்புறீங்க? என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ரொம்ப நன்றி.